ஹாய் வெல்கம் டு நாமும் நலன். இன்றைக்கி நம்ம சுண்டல் உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குழம்பு தான் பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச 1 கப் சுண்டல் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசிலுக்கு விட்டுருங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நான் 2 தக்காளி இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அது கூட சுண்டலையும் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் சைஸ் புளி மட்டும்தான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போது இது கூட 3 ஸ்பூன் கோகோனட் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். எதாவது காமுடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு 3 விசிலுக்கு மூடி வச்சுருங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி விட்டு செம்மையாக சர்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம், அது கூட தான் நான் அதை சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.